போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அசுரர்களை திரும்ப ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற இரட்டை அசுரர்கள் வந்து புஷ்கர தேசத்தில் பயங்கரமாக அவங்க கடுமையாக பிரம்மன் நோக்கி தவம் இருந்தாங்க. அந்த தவத்தின் பலனாக பிரம்மன் அவங்களுக்கு வரமும் கொடுத்தாங்க. அந்த வரத்தோட சக்தியால் அவங்க ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறினதுனால 14 லோகத்தையும் ரத்த பீஜன் தாம்பரன் அப்படிங்கிற அசுரர்களை வச்சு அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படி அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால தேவர்கள் வந்து தேவலோகத்தை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போது தேவர்கள் வந்து திரும்ப தேவலோகத்தை கைப்பற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் தேவகுருவான பிரகஸ்பதி வந்து இந்திரனுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, போன டைம் இதே மாதிரி தான் வந்து மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தேவலோகத்தை இழந்து தேவர்கள் வந்து இருக்கிற இடம் இழந்து மரியாதை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறப்போ அந்த ஆதிபராசக்தி தான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மகிஷாசுரனை கொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எப்போனாலும் என்னை வேண்டுங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து பிரகஸ்பதி வந்து இந்திரனுக்கு திரும்ப ஞாபகம் ஊட்டுறாரு. அதனால இந்திரன் வந்து எமயமலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் போய் தேவர்களோட சேர்ந்து ஆதிபராசக்தியை மனசார வேண்டுறாங்க. இந்திரனோட வேண்டுதலுக்கு இணங்க ஆதிபராசக்தி காட்சியும் கொடுக்குறாங்க. இப்படி ஆதிபராசக்தி காட்சி கொடுத்து இந்திரனோட குறையை கேட்டு இந்திரனுக்கு உதவி பண்ணுவாங்களா, தேவலோகத்தை மீட்பாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தேவகுருவான பிரகஸ்பதி சொன்னதை கேட்டு இந்திரனும் சரி மற்ற தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க இமயமலை அடிவாரத்தில் கூடிய ஒரு வனத்தில் கூடுறாங்க. கூடி தேவகுரு சொன்ன மாதிரியே அவங்க கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காகவும் அவங்களோட ராஜ்யத்தை மீட்கிறதுக்காகவும் அவங்க மனசூருக ஆதிபராசக்தி நோக்கி அவங்க வேண்டவும் செய்கிறாங்க. இவங்களோட வேண்டுதலை பார்த்து ஆதிபராசக்தி அங்கே உடனே காட்சியும் கொடுக்குறாங்க. தேவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன வேண்டுறீங்க, இப்படி மனசுருக வேண்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது இந்திரன் வந்து ஒரு செகண்ட் அமைதியாக இருக்கான். என்ன அப்படின்னா, அங்கே கோடி சூரியன் ஒளியிலையும் ரொம்ப அழகான உருவத்திலையும் சரி, பார்த்த உடனே மயக்கக்கூடிய ஒரு அழகுலையும் இருக்கக்கூடிய ஆதிபராசத்தை பார்த்தோடனே அவங்க மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் தீர்ந்த மாதிரி அவன் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அப்போ ஆதிபராசத்தை கேட்குறாங்க, என்ன இந்திரா, என்ன எதுவுமே பேசாமல் இருக்க, எதுக்காக என்னை வரவழைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்திரன் வந்து ஆதிபராசத்தை பார்த்து பணிஞ்சு அவங்க சொல்கிறாங்க, எங்களோட தேவலோகத்தை வந்து அசுரர்கள் கைப்பற்றிட்டாங்க. எங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் வந்து உதவி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சத்தியம் கொடுங்க. அதே மாதிரி எங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்திருக்கு, அதுலேருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ ஆதிபராசத்தை சொல்கிறாங்க, எந்த அசுரன் வந்து உங்கள் தேவலோகத்தை கைப்பற்றினாங்க, உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் யார் கொடுத்தாங்களோ அவங்கள நான் கொன்று நான் உங்களுக்கு வந்து உங்கள் ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்திரன் சொல்கிறான், அது வந்து சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா அசுரர்களே சிறந்த அசுரர்களான ரத்தபீஜன், சண்டன், முண்டன் அப்படிங்கிற அசுரர்களாத்துலையுமே ஒன்று சேர்த்து சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அசுரகுல ராஜா வந்து 14 லோகத்தையும் அவர் கட்டுக்குள்ளே வச்சு ஏகாதிபத்திய சக்கரவர்த்தியாக அவர் ஆட்சி பண்ணிட்டுருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானவங்க. அவங்கள எதிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எதிர்த்தவங்க இது வரைக்கும் அவங்கள ஜெயிச்சதா சரித்திரமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து எப்படி அவங்கள ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து ஆதிபராசத்தை பார்த்து கேட்குறாங்க. தேவர்கள் சொன்னதை கேட்ட உடனே ஆதிபராசக்தி அவங்க ஒரு புன் சிரிப்போட தேவேந்திரனை பார்த்து சொல்கிறாங்க, என்னால் முடியாத காரியம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நீ என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறது எனக்கு சிரிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு தேவேந்திரன் வந்து ரொம்ப அமைதியாக ஆதிபராசக்தி பணிஞ்சு வணங்கி நிற்கிறான். அப்போது ஆதிபராசக்தி அவங்க உடலில் இருந்து ஒரு சக்தி வெளிப்பட செய்கிறாங்க. அந்த சக்தி தனியாக பிரிஞ்சு ஒரு பெண் உருவம் கொள்ளுது. அந்த பெண் வந்து ஆதிபராசக்தியிலேருந்து வெளிப்பட்டதுனால அவங்களுக்கு கௌசிகை அப்படின்னு ஒரு பேரும் வச்சாங்க. அவங்க பார்க்குறதுக்கே வந்து கருப்பாகவும் ரொம்ப கோரமாகவும் இருந்ததுனால அவங்கள பத்ரகாளின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே கோரமான அசுரர்கள் எதுக்கிறதுக்கு கோரமான சக்தியால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால அந்த பத்ரகாளி வந்து அசுரர்களை எதுக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்க அசுரர்கள் பார்த்த உடனே அசுரர்கள் பயந்து நடுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து காலராத்திரி அப்படின்னு ஒரு பேரும் இருந்துச்சு. ஆதிபராசக்தியால அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட காளி சேர்ந்து தேவர்கள் முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. தேவர்கள் எல்லாமே வந்து காளியை பார்த்து நடுநடுங்கி நிற்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே கிடையாது. ஒரு கோரமான முகம் வச்சுக்கிட்டு அவங்க அழிக்கிறது மட்டுமே அவங்களோட எண்ணமாக இருக்கிற மாதிரி அவங்க பார்வையே வந்து பார்க்குறவங்கள சுட்டெரிக்கும் விதமாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனே தேவர்கள்லாம் நடுங்கி போயிருந்தாங்க. அவங்க மனசில் ஒரு தைரியமாக வந்துச்சு. பரவாயில்ல, ஆதிபராசக்தி நமக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க நின்று பணிஞ்சு வணங்கிட்டு இருந்தாங்க.
அந்த சமயம் ஆதிபராசக்தி தேவர்களை பார்த்து சொல்றாங்க, தேவர்களே பயப்படாதீங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அந்த அசுரனை வந்து நான் கொன்று உங்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காளியை அழைச்சிக்கிட்டு ஆதிபராசக்தி அவங்க சிம்ம வாகனத்தில் ஏறி நேராக சும்பன் நிசும்பனோட அசுர தலைநகரத்துக்கு போகிறாங்க. அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நந்தவனத்தில் அவங்க 2 பேரும் போய் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு அழகான பெண் உருவம் கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெல்லிய இசையில் அவங்க அழகான பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே யாராக இருந்தாலும் மதிமயங்கி அவங்க எண்ணங்கள் மயங்கி அதுக்கு வந்து அடிமையாயிருவாங்க. அது மாதிரி இது மனிதர்கள் மட்டும் கிடையாது, அசுரர்கள் மட்டும் கிடையாது, பறவைகள், விலங்குகள், அங்கேருந்து பூச்சி எல்லாமே வந்து அவங்க பாடல்களுக்கு அது மதிமயங்கி அடிமையாகி அவங்களை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. இதை வந்து அசுர குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசுரனான சண்டன் முண்டன் அப்படிங்கிறவங்க பார்க்குறாங்க. என்னடா இது நம்ம நந்தவனத்தில் யார் இப்படி அழகான பாடல்கள் பாடுறா, அதுக்கு இந்த பறவைகளும் விலங்குகளும் இப்படி மதிமயங்கி அவங்கள சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்க்குறாங்க. பார்க்குறப்ப தான் தெரியுது, அவங்க பார்த்ததை அவங்களாலே நம்ப முடியல. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பார்த்த பெண்கள்லேயே அவ்வளோ அழகான பெண்களை அவங்க பார்த்ததே கிடையாது. தேவலோக பெண்களும் சரி, எந்த ஒரு மனித பெண்ணும் சரி, அசுர பெண்களும் சரி, யாருமே இவ்வளோ அழகாக இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ அழகான ஒரு பெண், அதுவும் நம்ம நந்தவனத்தில் உட்காந்துட்டு நம்ம கண்ணில் இத்தனை நாளாக கட்டுப்படாமல் இவங்க இன்னைக்கு உட்காந்து இப்படி அழகான பாடல்கள் பாடுறாங்க. இதை வந்து நம்ம எப்படியாவது நம்மளோட தலைவரான சும்பன் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து நமக்கு ரொம்ப பாராட்டுகள் கொடுப்பாரு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறையா மரியாதை கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அசுர சேவர்களான அந்த சண்டன் முண்டன் அப்படிங்கிற அசுரன் வந்து நேராக சும்பாசுரன் கிட்ட போய் அவங்க பணிஞ்சு சொல்கிறாங்க, நம்மளோட தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு நந்தவனத்தில் ஒரு அழகான பெண் வந்து ஒரு தேவகானம் போல ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா. அந்த பாட்டுக்கு வந்து பறவைகளும் மிருகங்களும் மதிமயங்கி அவங்கள சுற்றி சுற்றி வராங்க. பறவைகளும் மிருகங்களுமே மதிமயங்கினாங்க அப்படின்னா மற்றவங்கள சொல்லவா வேணும், எல்லாருமே வந்து அந்த பாட்டுக்காக மதிமயங்கி அந்த பெண்ணோட அழகுல எல்லாருமே மயங்கி நிற்கிறாங்க. அதனால் இந்த பெண் யார் அப்படின்னு நான் விசாரித்தேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு, இமயமலையிலிருந்து வந்த ஒரு அழகிய பெண் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்கள் எத்தனையோ செல்வங்களையும் ரத்தினங்களையும் கொள்ளையடிச்சிருக்கீங்க. உங்களோட கோட்டையில் உங்களோட செல்வத்துக்கு நடுவில் இந்த அழகான பெண்ணும் இருக்கணும். இந்த பெண் ரத்தினத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணி பட்டத்தை அரசியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை விட சிறப்பு மிக்கவன் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டனும் முண்டனும் சொல்கிறாங்க. கேட்ட உடனே சும்பாசுரன் வந்து யோசிக்கிறாரு, என்னடா இது நம்மளோட கோட்டையில் வந்து அழகிய தேவ மங்கைகள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 17 லோகத்துலையும் யாரெல்லாம் அழகியல்னு சொல்கிறாங்களோ எல்லாரையும் நம்ம அபகரித்து கொண்டு வந்து வச்சுருக்கோம், அவங்கள விட இந்த பெண் வந்து அவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த சமயம்தான் வந்து சண்டனும் முண்டனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்களும் உங்களோட தம்பியான நிசும்பனும் வந்து வாங்கின வரத்தினால ஒரு சமயம் நீங்கள் தேவலோகத்தை எதிர்த்து போர் பண்ண போயிருந்தீங்க. அப்போ வந்து இந்திரன் கிட்ட இருந்து ஐராவத யானையும் பாரிஜாத மலரையும் 7 முகமுள்ள குதிரையும் நீங்கள் வந்து அபகரிச்சுட்டு வந்தீங்க. பிரம்மன் கிட்ட இருந்து அன்ன வாகனமும் அவரோட தேரையும், குபேரன் கிட்ட இருந்து எல்லா செல்வங்களையும், வருணன் கிட்ட இருக்கக்கூடிய வெண்கொடையை வந்து இந்த நிசும்பன் அப்படிங்கிற அசுரன் வந்து அபகரிச்சு கொண்டு வந்தாங்க. கூடவே இருந்த நீங்கள் வந்து வருணதேவன் கிட்ட இருந்த பாசம் அப்படிங்கிற ஆயுதத்தை நீங்கள் அபகரித்து வந்தீங்க. சமுத்திரராஜன் கிட்ட இருந்த வாடாத மலர் மாலையும் அவகிட்ட இருந்த எல்லா ரத்தினங்கள் செல்வங்களையும் நீங்கள் வந்து அபகரித்து கொண்டு வந்தீங்க. யமன்கிட்ட காலபாசம் அப்படிங்கிற ஆயுதத்தையும் நீங்கள் தான் வந்து பிடுங்கிட்டு வந்திருந்தீங்க. மயன் கிட்ட இருந்த தண்டத்தையும் நீங்கள் தான் வாங்கியிருந்தீங்க. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு மிக்க ஆயுதங்களையும் சரி, ஆபரணங்களையும் சரி, நவரத்னங்களையும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் அபகரித்து கொண்டு வந்தீங்க. அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. திருப்பார்கடலில் வந்து தெய்வீகமான பசு ஒன்று தோன்றுச்சு. அந்த காமதேனு பசுவையும் வந்து உங்கள் கோட்டையில் தான் வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்பை, ஊர்வசி, மேனகை அப்படிங்கிற அழகான அப்சரஸ்களையும் வந்து நீங்கள் அபகரித்து கொண்டு வந்து உங்களோட கோட்டைகளில் நீங்கள் வச்சு அழகு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த சண்டனும் முண்டனும் சொல்கிறாங்க. சிறப்பான விஷயங்களை நீங்களும் உங்களோட இணை சகோதரனான நிசும்பனும் சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகு பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்கள் கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா அழகு ஸ்திரீகளை விடையும் இந்த தேவ மங்கை தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கா. கண்டிப்பாக நீங்கள் இவங்களை கொண்டு வந்து வச்சு உங்களோட அழகு ஆபரணங்களையும் நவரத்னங்களையும் அவங்களுக்கு போட்டு அழகு பார்த்தீங்கன்னா தான் அந்த ஆபரணங்களுக்கும் ரத்தினங்களுக்கும் மதிப்பு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சும்பராஜனோட காம எண்ணத்தை வந்து தூண்ட செய்கிறாங்க. இதை கேட்ட உடனே சும்பராஜன் ரொம்ப சந்தோஷமாகி இந்த அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பெண் ஒரு மிகச்சிறந்த கட்டழகியாக தான் இருக்கணும். அந்த கட்டழகியை வந்து என்னோட மனசுக்கு பிடிச்சா மாதிரி அவளை கொண்டு வந்து என்னோட அந்தப்புறத்தில் வச்சு நான் அழகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து சும்பராஜன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்ரீவன் அப்படின்ற ஒரு தளபதியை அழைக்கிறாங்க. அந்த தளபதியை அழைச்சி, நீங்கள் தான் வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப இலகுவாக பேசுறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சு திறமையில் உங்களை மிஞ்சதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு
அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ திறமை வாய்ந்த நீங்கள் தான் வந்து அந்த கட்டளைகிட்ட போய் சொல்லணும், இந்த சும்பராஜனை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி அவங்க மனசு கோன்ற மாதிரி நீங்கள் நடக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை மட்டுமே பேசி அவங்கள மதிமயக்க செஞ்சு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சும்பராஜன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுக்ரீவன் சொல்கிறாங்க, அரசே எனக்கு வந்து அவ்வளோ பேச்சு திறமை இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஒரு பெண்ணை மயக்கணும் அப்படின்னா அது பேச்சால் மட்டும் ஆகாது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றியும் நிறையா சொல்லணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சும்பராஜன் சொல்கிறாங்க, உலகத்தில் சரி இந்த 17 லோகத்துலேயும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு சுகபோகங்கள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க ஆசைப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற செல்வங்களை பற்றியும் நம்மக்கிட்ட இருந்த வசதிகளை பற்றியும் இந்த ரம்பை, மேனகை, ஊர்வசி அப்படிங்கிறவங்கள பற்றியும் நீ எடுத்து சொன்ன அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என் மேலே ஆசை அப்படிங்கிறது வரும். அந்த ஆசையினால் அவங்க வந்து என்னை திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சும்பராஜன் வந்து எடுத்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சுக்ரீவனும், சரி அரசே, நான் இப்படியே போய் நான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக அவங்க வந்து என்னோட வார்த்தைகளுக்கு மயங்கி உங்களை திருமணம் செஞ்சுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொல்லிட்டு அவர் வணங்கிட்டு நேராக நந்தவனத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிய பெண்ணை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போன உடனே சுக்ரீவன் வந்து யோசிக்கிறாரு, இந்த சண்டனும் முண்டனும் சொன்னது வந்து சாதாரணம் கிடையாது, இவங்க வந்து அவங்க சொன்னதை விட ஒரு படி மேலவே இருக்காங்க. இப்பேற்பட்ட அழகி கண்டிப்பாக நம்மளோட கோட்டையில், அதுவும் அந்த புறத்தில் அரசனுக்காக அவங்க சேவகியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளோட அரசனுக்கே வந்து பெருமை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. உடனே அவங்க வந்து நேராக அந்த அழகியை பார்த்து பணிவாக வணங்கி அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்பேற்பட்ட கட்டழகியாக இருக்கக்கூடிய பெண்ணை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்கள் எந்த இடத்த சேர்ந்தவங்க, தேவலோகத்தை சேர்ந்தவங்களா, இல்லை மனித குலத்தை சேர்ந்தவங்களா, இல்லை அசுரலோகத்தை சேர்ந்தவங்களா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, நான் இமயமலையை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுக்ரீவன் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களோட அரசனான சும்பனை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலே வந்து அவரை விட சிறந்த அழகன் யாருமே கிடையாது. மன்மதனுக்கெல்லாம் மன்மதனாக இருக்கக்கூடிய எங்கள் சும்பராஜன் தான் உங்களுக்கு ஏற்றவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட கோட்டைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரத்தினங்களும் செல்வங்களும் நீங்கள் என்னென்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இருக்குது. உங்களை அழகுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஆபரணங்களும் அங்கே இருக்குது. அந்த ஆபரணங்களை அணிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் அழகாகிறதுல மட்டும் இல்லாமல் உங்களோட அழகுனால அந்த ஆபரணங்களும் ரொம்ப அழகாகும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து சொல்கிறாரு. சுக்ரீவன் இன்னமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பெண்களுக்கு வந்து அழகான ஆபரணங்களும் ஆடைகளில் மட்டும் விருப்பம் இருக்காது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து விதவிதமான இடங்களுக்கு போய் விதவிதமாக அவங்க வந்து காதல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு ஏற்ப 14 லோகங்களும் வந்து எங்கள் சும்பராஜனோட கட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே ஆசைப்படுறீங்களோ அங்கே உங்களை அழைச்சிட்டு போவாங்க, அங்கே நீங்கள் விருப்பப்படுற மாதிரி காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேவர்களாக யார் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்காக நியமிக்கப்படுவாங்க. உங்களுக்கு தேவர்கள் வேலைக்காரனாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் உங்களோட சேவர்களாக நியமிக்கப்படுவாங்க. இல்லை அசுரர்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அசுரர்கள் நியமிக்கப்படுவாங்க. இல்லை கந்தர்வ லோகத்தில் இருக்கக்கூடிய அழகான ஆண்கள் உங்களுக்கு சேவர்களாக வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்களையும் நியமிக்கப்படுவாங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடிய வல்லமை மிக்கவர் தான் எங்களோட அரசரான சும்பராஜன் அப்படின்னு சொல்லி சுக்ரீவர் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஆதிபராசக்தி சிரிச்சுக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்ம இந்த சும்பராஜனை அழித்து தேவர்களுக்கு வந்து தேவலோகத்தை மீட்டு கொடுக்கணும்னு நினச்சா இவங்க என்னடா அப்படின்னா என்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்குறாங்களே, இவங்களோட நிலைமை நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சி சிரிக்கவும் செய்கிறாங்க. ஆதிபராசக்தி ஒரு சின்ன சிரிப்போட அந்த தூதுவனாக வந்திருக்கக்கூடிய சுக்ரீவனை பார்த்து சொல்கிறாங்க, இந்த சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அசுரனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து ரொம்ப பலசாலிகள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் முக்கியமாக சும்பன் அப்படிங்கிறவர் வந்து அதிதைரியமான ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். பகைவருக்கெல்லாம் பகைவனாக இருந்திருக்காரு. அவர் இந்த 14 லோகத்துலேயும் அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சகல செல்வ போகங்களையும் அனுபவிக்கிறதுல ஒரு கலா ரசிகன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடியதில் யாரெல்லாம் கஷ்டம்னு வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தானம் தர்மம் செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய கொடை வள்ளலாகவும் இருந்திருக்காரு. அவர் வந்து மன்மதனுக்கெல்லாம் மன்மதனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆணழகனாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்களுக்கே உரித்தான 32 சாமுத்திரிகா லட்சணத்தை வந்து அவர்கிட்ட இருக்கு. அவரை விட சிறந்த ஆண் அழகன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம தேவர்களாலையும் அசுரர்களாலையும் மனிதர்களாலையும் யாராலையும் கொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வரம் இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பெண்ணால அவரை கொல்ல முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதிபராசக்தி வந்து அந்த சுக்ரீவன் கிட்ட சொல்றாங்க.
சுக்ரீவன் இதை கேட்டுட்டு அவங்க ஆதிபரசத்தை நோக்கி சொல்கிறாங்க, பரவாயில்லையே எங்கள் ராஜாவை பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க போல். அப்படி தெரிஞ்சோ நீங்கள் ஏன் இங்கே காத்துட்ருக்கீங்க? எங்கள் ராஜாவை உடனே திருமணம் செஞ்சுக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆதிபரசக்தி சொல்கிறாங்க, நான் வந்து இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, அந்த அப்பேற்பட்ட வீரனான அந்த சூரனான அந்த மகா மாவீரனான அந்த சும்பராஜனை பார்க்கறது தான் நான் வந்திருக்கேன். எப்படி வந்து தங்கத்தோட சேர்ந்து நவரத்னங்கள் மின்னுதோ அதே மாதிரி உங்கள் சும்பராஜனோட சேர்ந்து நானும் இந்த உலகத்துலேயும் ஒரு நவரத்னம் போல மின்னணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். விஷயங்கள் கேள்விப்பட்டப்புறம் அந்த அழகனான அந்த மாவீரனான சும்பராஜனை பார்க்கறது தான் நான் வெகு தொலைவில் இருந்து இங்கே வந்திருக்கேன். நான் வந்து சில விஷயங்கள் சும்பராஜன் கிட்ட வந்து சொல்லணும், அதை நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே சுக்ரீவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நமக்கு வந்த காரியம் வந்து இவ்வளோ சுலபமாக நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அவங்க ஆதிபராசக்தியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன விஷயம் சொல்லணுமோ அதை அப்படியே சொல்லுங்கள், நான் போய் எங்களோட அரசரான சும்பாசுரன் கிட்ட போய் நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஆதிபராசக்தி ஒரு சிரிப்போடு அவங்க வந்து சொல்கிறாங்க, சும்பராஜனே, நீங்கள் வந்து ஒரு வீராதி வீரன், மாவீரன், எதிரிகள் எல்லாமே நினச்ச பொழுதுல அவங்கள அழிக்கக்கூடிய சக்தி பெற்றவன், பெண்கள் எல்லாமே அவங்கள பார்த்த உடனே ஆசைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்மதன், 32 சாமுத்திரிகா லட்சணத்தையும் பொருந்திய ஒரு பேரழகன். அப்படி இருக்கிறப்போ உங்களை எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை தான். ஆனால் அந்த திருமணம் செஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ நான் வந்து போர்க்கலைகளை வந்து கற்றுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என் தோழி வந்து என் கூட விளையாடுறப்போ அவங்க சொன்னால், இப்படி சின்ன வயசுலேயே நீ வந்து போர்க்கலைகளை கற்றுட்டு இருக்கே, உன்னை யார் கல்யாணம் செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நான் என் தோழியை பார்த்து சொன்னேன், என்னோட போர் செஞ்சு என்னை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை பண்ணேன். அதனால் நான் சத்தியத்தை வந்து தவறணும்னு நினைக்கல, நான் ஒரு சத்தியவதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால என் தோழிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படி நான் வந்து என்னை யார் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட போர் பண்ணுவேன். என்னோட பலத்தை யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ என் கூட போர் பண்ணி என் போர் கலைகளில் யார் வந்து அவங்களோட என்னை விட திறமைசாலியாக இருக்காங்களோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா என் கூட போர் பண்ணணும், என்னோட பலத்தை மிஞ்சி நீங்கள் வந்து என்னை தோற்கடிச்சு நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுக்ரீவன் வந்து அதிர்ந்து போறாரு. என்னடா இது, 7-14 லோகத்தையும் ஜெயிச்சு தன் காலுக்கு அடியில் போட்டு ஆட்சி பண்ணிட்டு கூடிய இந்த சும்பாசுரனை போய் இவ்வளோ ஏளனமா இவன் நக்கலா ஒரு போட்டிக்கு அழைக்கிறாளே, உண்மையிலே இவ வந்து அவ்வளோ பெரிய வீராங்கனையா? என்னதான் இருந்தாலும் இவருக்கு போர்க்கலைகள் தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் சும்பாசுரனை பற்றி இவ தெரியாமல் போட்டிக்கு அழைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைக்கிறாரு. இப்படி ஆதிபராசக்தி சொன்ன நிபந்தனையை வந்து சும்பராஜன் கிட்ட போய் இந்த சுக்ரீவன் சொன்னாரா? சுக்ரீவன் சொன்னதை கேட்டு சும்பராஜன் என்ன பதில் சொன்னார்? சுக்ரீவன் வந்து ஆதிபராசக்தியோட போர் பண்ணாங்களா அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா அடுத்து வர எபிசோட நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.